ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் பேனசோனிக் மைக்ரோ ஓவனை எவ்வாறு திருத்துவதென்று சொல்லி படிப்படியாக பார்ப்போம். இந்த மைக்ரோ ஓவனில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பவர் வரையில் மைக்ரோ ஓவன் ஒன் ஆகல. இதை எவ்வாறு சரி செய்வதென்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல சுவிட்ச் ஆன் செய்து பார்ப்போம். வேலை செய்யலை. கவரை கலட்டி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற மைக்ரோ ஓவனில் இருக்கிற பார்ட்ஸ்கள். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல பவர் பிரச்சனைன்றபடியாக பியூஸை பரிசோதித்து பார்ப்போம். அதுக்கு ஒரு மல்டிமீட்டர் எடுத்து முதல்ல மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டர் வேலை செய்யுது. இப்போ பியூஸின் மெட்ட பக்கத்தை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பியூஸ் வேலை செய்யலை. பியூஸை நாங்கள் அகற்றி பரிசோதித்து பார்ப்போம். பியூஸ் ஹோல்டர்லேருந்து பியூஸை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சு. இப்போ மீட்டரை வைத்து பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூஸ் வேலை செய்யலை. மீட்டரை செக் பண்ணினா மீட்டர் வேலை செய்யுது. பியூஸை செக் பண்ணும்போது பியூஸ் வேலை செய்யலை. ஹோல்டரில் வேறொரு பியூஸை பொருத்தி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பியூஸை போட்டுட்டு பவர் ஆன் பண்ணும்போது ஃபேன் வேலை செய்யுது. உடனடியாக பியூஸ் ஆகிட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். மாட்டிய பியூஸ் மீண்டும் போய்விட்டது. அதனால் சிறு கம்பியை வைத்து பியூஸை பரிசோதித்து பார்த்தேன். மீண்டும் பியூஸ் ஆகியிருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். பியூஸை மாற்ற பியூஸ் ஆகி கொண்டிருக்கிறது. மைக்ரோ ஓவனில் நாங்கள் கைகளை வைக்க முதல்ல கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜை இதே போல் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும். கெப்பாசிட்டரின் இரு முனைகளை இதே போல் தொடும்போது கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிரும். அதன் பிறகு மைக்ரோ ஓவனில் இருக்க 2 வயரை நாங்கள் கழட்டி எடுப்போம். இந்த மைக்ரோ ஓவன் தான் கூடுதலாக பழுதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை பியூஸை மாற்றி பரிசோதித்து பார்ப்போம். பியூஸில் நான் சிறு கம்பியை இணைத்து மீண்டும் பொருத்தி இருக்கிறேன். மீண்டும் பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவரை வழங்கினோடனே லைட்டு வேலை செய்யுது. ஃபேன் வேலை செய்யுது. இப்போது பியூஸ் ஆகவில்லை. மீண்டும் கைகளை வைப்பதற்கு முதல் கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜை இதே போல் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளுவோம். கெப்பாசிட்டரில் சார்ஜ் இருக்குது. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டுது. இந்த மைக்ரோ ஓவன் தான் பழுதாக இருக்கிறது. இதை எவ்வாறு மாற்றுவதென்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் பொருத்தியிருக்கும் ஸ்க்ரூக்களை அகற்றிக்கொள்வோம். தேர்மோஸ்டேட்டை இணைத்திருக்கும் ஸ்க்ரூவையும் நாங்கள் அகற்றிக்கொள்வோம். இப்போ தேர்மோஸ்டேட்டை நாங்கள் அகற்றியாச்சு. இப்போ மைக்ரோ ஓவனில் பொருத்தியிருக்கும் ஸ்க்ரூவை அகற்றிக்கொள்வோம். மைக்ரோ ஓவனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஸ்க்ரூக்கள் பொருத்தியிருக்கணும். இந்த 4 ஸ்க்ரூக்களை நாங்கள் முதல்ல கழட்டி எடுப்போம். மைக்ரோ ஓவனில் பொருத்தி இந்த 4 ஸ்க்ரூவை நாங்கள் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ மைக்ரோ ஓவனை பொடியிலிருந்து அகற்றிக்கொள்வோம். நீங்கள் பார்க்குற மைக்ரோ ஓவனில் இருந்த பழைய மைக்ரோ ஓவன்.
புதிய மேக்ரோனையும் பழைய மேக்ரோனையும் எவ்வாறு பரிசோதிப்பதென்று சொல்லி பார்ப்போம். இது மேக்ரோனில் கலட்டி எடுக்கப்பட்ட பழைய மேக்ரோன். இது புதிதாக மாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட மேக்ரோன். மல்டிமீட்டரை வச்சு எவ்வாறு பரிசோதிப்பதென்று சொல்லி பார்ப்போம். மல்டிமீட்டரின் ஒரு வயரை மேக்ரோனில் வயர் கொள்கிற இடத்துல இதே போல் பொருத்தி கொள்வோம். மல்டிமீட்டரின் மற்ற வயரை மற்ற பகுதியில் இதே போல் பரிசோதித்து பார்ப்போம். தொடர் காட்டுகின்றது. அதே போல் பொடிக்கும் வச்சு பரிசோதித்து பார்ப்போம். பொடிக்கு காட்டக்கூடாது, ஆனால் இதில் பொடிக்கு காட்டுது. அதனால் இந்த மேக்ரோன் பழுதாகிவிட்டது. அதே போல் நாங்கள் புதிய மேக்ரோனையும் பரிசோதித்து பார்ப்போம். ஒரு முனையில் மீட்டரின் ஒரு முனையையும் மற்ற மீட்டரின் மறுமுனையை மற்ற பகுதியில் வைத்து பார்க்கும்போது மீட்டரானது ரீடிங்கை காட்டும். அதே போல் பொடியில் பரிசோதிக்கும்போது ரீடிங் காட்டக்கூடாது. இப்போ இந்த மேக்ரோனை எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். மேக்ரோனை பொருத்த வேண்டிய இடத்துல மேக்ரோனை வைத்து 4 ஸ்க்ரூவையும் நாங்கள் முதல்ல டைட் பண்ணிக்கொள்வோம். மேக்ரோனை பொடியுடன் இணைத்து 4 ஸ்க்ரூவை நாங்கள் பொருத்தி கொண்டோம். மேக்ரோண்ட லைட்டையும் நாங்கள் அதே போல் பொருத்தி கொள்வோம். லைட்டின் ஹோல்டரை அதே போல் பொருத்தியாச்சுது. பல்பையும் அதனுடன் இணைத்து கொள்வோம். ஃபியூஸை நாங்கள் புதிதாக மாற்றிக்கொள்வோம். நீங்கள் பார்க்குறது பழைய ஃபியூஸ். இப்போ புதிதாக இந்த ஃபியூஸை நாங்கள் மாற்றுவோம். புதிய ஃபியூஸை நாங்கள் ஃபியூஸ் ஹோல்டரில் இணைச்சிட்டோம். மேக்ரோனுக்கு பவரை வழங்கும் வயரை நாங்கள் மேக்ரோனுடன் பொருத்தி கொள்வோம். எல்லா வயர்களை நாங்கள் பொருத்தியாச்சது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். மைக்ரோ அவன் வேலை செய்கிறதா என்று பரிசோதிப்பதற்காக தண்ணீரை முதலில் அவனில் வைப்போம். பவரை ஆன் செய்வோம். பார்த்திங்கன்னா லைட் வேலை செய்கிறது, ஃபேன் வேலை செய்கிறது. மீடியத்தில் இருக்கிறத ஹையில் விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோவன் வேலை செய்கிறது. சிறிது நேரம் கழித்து தண்ணீர் சூடாகிறதா என்று பரிசோதித்து பார்ப்போம். இப்போது டோரை ஓப்பன் செய்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் சூடாகிவிட்டது. மைக்ரோவன் நன்றாக வேலை செய்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.